ஹே ஹடாமீஸ் வெல்கம் டு டிசைன் டைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒன் ஷாட்டோட நேம் யூ பர்வர்ட். ஸோ வாங்க ஸ்டடிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிம்மினை தான் காட்டுறோம். ஜிம்மின் அவர் வீட்டில் அப்படியே காலேஜ் போகிறதுக்காக கிளம்பி அப்படி பக்காவாக ரெடி கீழே வராரு. கீழே பார்த்தா அவங்க அம்மா கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நேராக அவங்க அம்மா கிட்டே போய் அம்மா நான் காலேஜ் கிளம்புறேம்மா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. சரிடா இரு, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டு போ. அம்மா வேணாம்மா, சொன்னா கேளு ஜிம்மின், சாப்பிட்ணும்ல. அம்மா வேணாம்மா, நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி நைஸாக நழுவுறாரு. அவங்க அம்மா அப்படியே கரண்டியை தூக்குறாங்க. கரண்டியை பார்த்ததுமே ஜிம்மின் அப்படியே அலேக்காக எஸ்கேப் ஆகிட்டாரு. அம்மா நான் காலேஜ்லேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அங்கே டேபிளில் இருக்க அவரோட கீயை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகிறாரு. இவர் ஓடுறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் கரண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே துரத்துறாங்க. ஜிம்மினும் அப்படியே வெளியில் வந்துக்கிட்டு அவங்களோட ஹார்லி டேவிட்சன் பைக்கில் அப்படியே ஏறி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா டோருக்கிட்ட நின்றுட்டு கரண்டியை காட்டிகிட்டே டேய் வாடா வந்து சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா வேணாம்மா நான் காலேஜில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா இந்த பையன் சொல்கிறதே கேட்குறதே இல்லை, பாரு எப்படி போகிறான் பாரு, எப்படியும் வீட்டுக்கு வருவான்ல இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே சைடு திரும்புகிறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டில் திங்ஸ் எல்லாம் வந்து இறங்குது. இதை பார்த்துட்டு ஓ பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்காங்க போல், சரி ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ குக் பண்ண போயிட்டாங்க. இப்போது இந்த சைட் யார் வந்திருக்கா அப்படின்னா வேறு யாரும் இல்லைடா, அது நீங்கள் தான். உங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இங்கே வந்திருந்துருப்பீங்க. உங்களோட ஃபேமிலியில் அம்மா அப்பா ஒரு தங்கச்சி நேம் வந்து ரூஹி. அப்போது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ரூமில் அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா ஒயன் 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 எங்கே இருக்கம்மா, நான் என் ரூமில் இருக்கேம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே மாடி ஏறி உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. அங்கே பார்த்தா நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒயன் எல்லாம் அடுக்கிட்டியாம்மா? இன்னும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி ரூஹி எங்கே? அவள் ரூமில் அடுக்கி வச்சிட்ருக்காம்மா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒயன் உனக்கு இங்கே ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன், ஸ்கூல் அட்மிஷன்லாம் போட்டுட்டேம்மா, நீ நாளைக்கே ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணேண்ணா. அம்மா பழைய ஸ்கூல்லே என்னை எல்லோரும் புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்கல்லம்மா, இப்போது இந்த ஸ்கூல் போனாலும் என்னை புள்ளி பண்ணுவாங்கல்ல. ஒயன் இங்கே பாருமா, எப்போவுமே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? ஃபஸ்ட்டு போல்டாக இரு, நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, அதனால தான் உன்னை எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க. ரொம்ப போல்டாக இருந்து பாரு, யாரும் உன்னை புள்ளி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீ அம்மா கிட்ட வந்து சொல்லணும் சரியா? சரி. ஏன் அவங்கள புள்ளி பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க. ரொம்பலாம் சப்பியெல்லாம் கிடையாது, நீங்கள் மீடியமாக தான் இருப்பீங்க. பட் நீங்கள் வந்து லூஸாக ட்ரெஸ் போடுவீங்க. அது என்னென்னா உங்களை வந்து அப்படியே சப்பியாக காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களை சப்பின்னு சொல்லி நிறைய புள்ளியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உங்களோட பழைய ஸ்கூலில். இப்போ புது ஸ்கூலில் போய் இந்த மாதிரி தான் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் தங்கச்சி தான் வரா. தங்கச்சியை பார்த்தா அவங்களுக்கு நேர் ஆப்போசிட், நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவள் அப்படியே ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணுவாள். ரொம்ப ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாள். இப்போ அவள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூம்குள்ளே தான் வரா. வந்துட்டு ஒயன் அம்மா சொன்னாங்க புதுசு ஸ்கூல் ஏதோ அட்மிஷன் போட்டிருக்காங்களாம். ஆமாண்டி எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுற? இல்லை பழைய ஸ்கூலில் என்னை புள்ளி பண்ண மாதிரி இப்போது என்னை புள்ளி பண்ணிட்டாங்கன்னா? ஏன் உனக்கு வாய் இருக்குல்ல, அப்புறம் என்ன? எவனாச்சும் உன்னை புள்ளி பண்ணானா நீயும் மாறி அவனை திட்டு கொடு. திட்டு கொடுத்ததில் ஏதாவது ரிவெஞ்ச் வச்சு என்னை ஏதாவது பண்ணிவிட்டான்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பயம், நம்ம ஏதாவது சின்னதாக பண்ணுவோம், அதை அவனுங்க மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது பெருசாக பண்ணி விட்ருவானுங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப பயம். அதனாலேயே நீங்கள் யார்கிட்டையும் அவ்வளோ பேசவும் மாட்டீங்க, அப்படியே அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, அப்படியே லோன்லியாக தான் இருப்பீங்க. உங்கள் தங்கச்சி தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் வந்து சொல்லுவா, நீ இப்படி இருக்காத, அந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய
சொல்லுவாள். பட் நீங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்குலாம் அழுட்டுரும். அதனால அப்படியே யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரியே அப்படியே நடந்துப்பீங்க. இப்போ உங்கள் தங்கச்சி சொல்கிறா, இங்கே பாரு வயன், நீ கொஞ்சம் போல்டாக இருடி. அம்மா சொன்னாங்கல்ல, நீ போல்டாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும். இங்கே பாரு வயன், ஃபஸ்ட்டு இந்த லூஸாக ட்ரெஸ் போடுறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு விடு. நீ இந்த லூஸாக ட்ரெஸ் போடுறதுனாலேயே என்னவோ நீ ரொம்பவே சப்பியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால தானே உன்னை புள்ளி பண்ணுறாங்க. பரவாயில்ல, அவங்க புள்ளி பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. பட் என்னால் ஒன்றும் ஸ்கின்னெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்ககிட்ட சொல்லியும் வேஸ்ட்டு தான். ஒரு நாள் பாருடி, இந்த லூஸான ஓவர் சைஸ் டிஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போடுறேன். அதெல்லாம் பண்ணி விட்றதுடி, நான் அப்புறம் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணு கலங்குது உங்களுக்கு. ஏய் சரி ஏன்டி இப்படி இருக்க? சோ, இவ்வளோ இன்னசென்ட் ஆகி காலேஜ்லலாம் போய் எப்படி தான் சமாளிக்கிறியோ என்னவோ தெரில ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஆக்சுவலி உங்களுக்கும் அவளுக்கு 1 இயர் தான் கேப் இருக்கும். அதனால மரியாதைலாம் சுத்தமாக கிடையாது. அப்படியே நீ வா போ அந்த மாதிரி தான் மரியாதை வரும். இப்போது நீங்கள் சரி போ நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கீங்க. சரி நீ என்னத்தையும் பண்ணிக்கோ, சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கீழே போயிட்டா. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டே நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே உங்களோட ரூமில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யாராக இருக்கும்? வீட்டில் எல்லோரும் இருக்கோமே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்க்குறீங்க வெளியில் நிற்கிறது ஜிம்மினோட அம்மா தான். அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்த்துட்டு, யார் ஆண்டி நீங்கள்? நான் பக்கத்து வீட்டில் தாம்மா இருக்கேன். நான் காலையில் பார்த்தேன் புதுசாக வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா ஆண்டி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் உள்ளே போய் அவங்களுக்கு ஜூஸ் எடுத்து கொடுக்குறீங்க. அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறீங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்னம்மா? என் பேர் வயன். ஓ சரி. உன் பேர்? ஆண்டி என் பேர் ரூஹி. ஓகேம்மா. பக்கத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்போ தான் வராங்க எல்லா ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு. யார் நீங்கள்? இல்லை நான் பக்கத்து வீடு, புதுசாக வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்களே, ஸோ சும்மா பார்த்துட்டு போகலாம், இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நார்மலாக பேசுகிறாங்க. நீங்களும் அவங்க பக்கத்தில் இருந்து நல்ல ஈக்குவலாக கம்பெனி கொடுக்குறீங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன். ஜிம்மினோட அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசி அப்படியே அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே கவனமாக கேட்குறீங்க. ஜிம்மினோட அம்மா ரொம்ப வாயடிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அவங்க பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவங்க பேசுகிறதே கேட்டுக்கிட்டு அப்படியே மண்டையை மட்டும் ஆடிட்டான் அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா நம்ம பேசுகிறத ஒரு பொண்ணு அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மினுக்கு அப்பா கிடையாது. அவங்க அம்மா, அண்ணன், அப்புறம் ஜிம்மின் மட்டும்தான். அண்ணா அவங்க அப்பாவோட கம்பெனியை தான் இப்போ அவர் பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஜிம்மின் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்காரு. இப்போது அவங்க அம்மா தான். ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மினோட அம்மா, ஓயன் என்னம்மா படிக்கிற? நான் காலேஜ் 2nd இயர் ஆண்டி. ஓ இப்போ எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? நான் இந்த காலேஜ். ஓ அங்கேயாம்மா, என் பையனும் அங்கே தான் படிக்கிறான், அவனும் 2nd இயர் தான். ஓ சரி ஓகே ஆண்டி. சரிம்மா, நாளைக்கு போகும்போது என் பையன் கூடயே சொல்லி விடுறேன், நீ அவன் கூட போ. ஐயோ அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? இல்லை நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே, அம்மா கூட நான் காலேஜ் போகிறேன். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மாவும் அப்படி அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்களும் அப்படியே அவங்கள வாசல் வரைக்கும் வழி அனுப்பி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்படியே தான் நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, அப்படியே ஒரு ஃபேண்ட் போட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகி கீழே வரீங்க. உங்கள் தங்கச்சி பார்க்குறா,
நீ இப்படியே போனேன்னா இந்த காலேஜ்லேயே நீ புள்ளி தாண்டி வாங்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்டி, நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி போனால் யாராக இருந்தாலும் புள்ளி பண்ணணும்னு தான் தோணும். எனக்கே புள்ளி பண்ணணும் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்டி, இங்கே பார், ஓவர் சைஸ் டிஷர்ட்டு, இதுக்கடையில் புட்டி கண்ணாடி, என்னடி ஹேர் ஸ்டைல் இது, ஒரு போனி டைல போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போது அவங்க அம்மா, ஏன்டி உனக்கு அவளை காலையிலே அழ வைக்காமல் உன்னால் இருக்க முடியாதா? அம்மா, நான் அவளை அழ வைக்கணும்னு சொல்லலைம்மா, இங்கே பாரும்மா, இப்படியே யாராக இருந்தாலும் கலாய்க்கதாம்மா தோணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தங்கச்சி ரூஹி சொல்கிறா. நீங்கள் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியிலே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே காலேஜ் கிளம்புறீங்க. உங்களோட தங்கச்சி வந்து ஸ்கூல் தான் படிக்கிறா, 12th. உங்கள் தங்கச்சியோட அவுட்ஃபிட்டை பார்க்கணுமே, அவளோட யூனிஃபார்மே அவ்வளோ ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்குது. அப்படியே பார்த்தாலே செம்ம ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி தான் நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறியோ என்னவோ, எனக்கு இப்படிலாம் போட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே பேக் எடுத்துகிட்டு காலேஜ் கிளம்பிடுறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. உங்களை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் தங்கச்சியை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் தங்கச்சி, வயன், இந்த காலேஜில் யாராச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா ஸ்ட்ராங்காக இரு, போல்டாக இரு, சரியா? அந்த காலேஜில் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தா அந்த மாதிரி மட்டும் இருந்துடாத, உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸை பார்க்குறீங்க. நீங்கள் அந்த என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே எங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ரின்ஸிபல் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. நான் நியூ அட்மிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கிளாஸை சொல்கிறாங்க. நீங்களும் அந்த கிளாஸை தேடி தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த கிளாஸும் வந்துருச்சு. வெளியிலே நின்றுட்டு, வயன், யாராச்சும் ஒன்று புள்ளி பண்ணாங்கன்னா கண்டுக்காத, என்ன நடந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காத, அப்படியே அமைதியாக இருந்துரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. அங்கே பார்த்தா எல்லோரும் தனித்தனி கேங்காக உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன எல்லோரும் கேங்காக உட்காந்துருக்காங்க, ஒரு வேளை கேங்காக என்னை புள்ளி பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே இல்லை, இருந்தாலும் தலையை குனிஞ்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு சீட்டில் போய் உட்காடுறீங்க. அந்த பக்கம் பார்க்கல, இந்த பக்கம் பார்க்கல, அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ பின்னாடியில் உங்கள் பின்னாடி ஒரு கேங் இருக்குது. அது வேறு யாரோட கேங்கும் இல்லை, ஜிமினோட கேங் தான். அங்கே ஜிமினோட கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நம்ம வீமின் குக் 3 பேருமே இருக்காங்க. கூட எக்ஸ்ட்ரா 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ஒன்று வந்து லியா, அப்புறம் வந்து ஷைனி. அப்போது ஜங்குக் உங்களோட போனி டைலை பிடிச்சி லைட்டாக இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு, ஏன் இழுத்தீங்க? இல்லை, உனக்கு கூப்பிடணும்ல, உன் பேரும் எனக்கு தெரியாது, அப்புறம் நான் எப்படி கூப்பிடுறது? புட்டி, உன் பேர் என்ன? என் பேர் புட்டிலாம் இல்லை, என் பேர் வயன். ஓ, வயனா? என்ன நியூ ஜாயினிங்கா? ஆமாம். என்ன வாயெல்லாம் அப்படி டைப்பிங் அடிக்குது, என்ன பயமாக இருக்கா? அது என்ன பயமாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் உங்ககிட்ட வந்து கேட்குறான். நீங்கள், ஆமாம் பயமாக இருக்கு. ஓ, நீ இந்த புட்டியை பார்த்து பயப்படுதுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு. அப்போது அங்கேருந்து 5 பேர் அப்படியே எழும்பி வராங்க. அப்படியே உங்களை தான் சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜிமின் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. உன் நேம் என்ன? வயன். ஓ, நியூ ஜாயின் போல். எதுக்காக இங்கே வந்த? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதனால தான் ஃபேமிலியோடு இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாயெல்லாம் அப்படி டைப் அடிக்குது. ஜிமின் அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. அப்போ, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பயப்படுதுடா. ஃபர்ஸ்ட் டைம்டா நம்ம 3 பேரை பார்த்து ஒரு பொண்ணு பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு ஸ்மக் பண்ணுறாரு. ஆமாம்ல, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. அப்போ ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி, ஏய் பாடுறா கையெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உதறீங்க. இப்போ ஜிம்மின், ஏய் என்ன ஏன் கையே உதறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் சாரி 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 அப்படிங்கிற மாதிரி சாரி கண்ணை மூடிட்டு இருத்திட்டு சொல்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இந்த பிள்ளை ரொம்ப பயப்படுதுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் வர சவுண்டு கேட்டிருக்கோம். அதனால் அப்படியே அவங்க பின்னாடி ஒரு 2 பெஞ்சஸ் தாண்டி தான் அவங்க 5 பேர் உட்காண்ட்ருக்காங்க. உங்களுக்கு நான் இங்கே கண்ணீராக ஊற்றுது. போல்டு, நான் எப்படி போல்டாக பேசுகிறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லன்ச் டைம். நீங்கள் உங்கள் லன்ச் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் ஒரு டேபிளை தவிர அந்த ஒரு டேபிள் ரொம்ப காலியாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டேபிளில் போய் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது அந்த கேங், நம்ம விவின் குக்கோட கேங் அப்படியே வருது. அப்படியே அவங்க முன்னாடி வந்திருந்து உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது தயாங், டே இங்கே பாடுறா புட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சாப்ஸ்டிக்கில் நூடுல்ஸ் வச்சதோடு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. வாயில் நூடுல்ஸ் தொங்குது. அப்படியே பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்ன புட்டி என்ன இந்த பக்கம், என்ன கேட்கலையா உனக்கு? அப்போ ஜாங்காக், என்ன புட்டி உனக்கு கேட்கல, என்ன இந்த பக்கம் வந்து உட்காண்ட்ருக்க? சாப்பிட வந்தேன். அப்போ ஜிம்மின் அப்படியே அவங்க கிட்ட வந்து, புட்டி சாப்பிட்ற சரி, யாரோட டேபிளில் உட்காந்து சாப்பிட்றேன்னு தெரியாது? எனக்கு தெரியாது. இது எங்கள் கேங்குக்கான டேபிள், நீ எப்படி வந்து உட்காந்து சாப்பிடுவேன்? எனக்கு தெரியாது, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழும்ப போகிறீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் ஷோல்டர் அப்படி பிடிச்சிட்டு, உட்கார். இல்லை நான் போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பதறீங்க. ஜிம்மின் அப்படியே அவங்க ஷோல்டரை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறான். இல்லை நான் போய்ட்றேன், உட்காருன்னு அப்படி சொல்லிட்டு ஷோல்டரை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறான். அவங்களுக்கு நான் இங்கே இல்லை. உங்கள் பக்கத்தில் ஜிம்மின் உட்காண்ட்ருக்கான். உங்கள் ஆப்போசிட்டில் தயாங், அப்புறமேட்டு ஷைனி, ஜங்குக்கு அப்புறமேட்டு லியா உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கான். உங்களுக்கு இங்கே ஒன்றும் சொல்ல முடியல, வாயில் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. அப்போ ஜிம்மின் பார்த்துட்டு, முழுங்கு அப்படி சொல்லிட்டு டப்புன்னு முழுங்குறீங்க. இதை பார்க்கும்போது ஜிம்மினுக்கு சிரிப்பாக வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க. அப்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் உட்காந்துருந்து சாப்பிட்றாங்க. பட் ஓரக்கண்ணால் அவங்கள தான் பார்க்குறாரு. நீங்கள் விட்டா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக சாப்பிட்றீங்க. அப்போ ஜிம்மின் இதை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற, தொண்டையில் ஏதாவது அடைச்சிக்கிட்டுனா செத்து போயிடுவடி. இல்லை பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சாப்பிடுங்க, நான் தான் சொல்கிறேன்ல ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட்டு தான். நீங்கள் அப்படியே மெதுவாக சாப்பிட்றீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு, ஜிம்மின் கூட சாப்பிட்டாச்சு. ஜிம்மின் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். மெதுவாக தான் சாப்பிட சொன்னேன், அதுக்காக இவ்வளோ மெதுவாக இல்லை, அங்கே பார் கேன்டீனில் இருக்கவங்களே சாப்பிட்டுட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வேகமாக சாப்பிட்றீங்க. இப்போ தானே சொன்னேன் நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டீங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போகிறீங்க. புட்டி, என் பேர் புட்டி இல்லை, ஏன் என்னை புட்டின்னு கூப்பிடுறீங்க? ஏன்னா நீ புட்டி கண்ணாடி போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொழுன்னு புஜிட்டிக்காக இருக்குது, அதனால புட்டின்னு க்யூட்டாக கூப்பிட்றோம். க்யூட்டா? இது க்யூட்லாம் இல்லை, என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு புட்டி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. நீ என்னை புட்டின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல, பட் எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஜிம்மின் இதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே திரும்புகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு தயாங்கும் ஜிம்மினும், என்ன ஜிம்மினே ஓகே சரியில்லையே, என்ன புட்டியை பிடிச்சிருக்கா என்ன? அப்படிலாம் இல்லைடா, அவள் க்யூட்டாக பண்ணுறாளா
அதான் அவகிட்ட சீண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஓஹோ, சாருக்கு சீண்டிக்கிட்டே இருக்கணும் போலையோ. சரி சரி, நாங்களும் இப்படி தான் பண்ணி இப்போ 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீ இந்த புட்டிக்கிட்ட மாட்டிட போகிற அப்படிங்கிற மாதிரி தேங்க் சொல்கிறாரு. டே அதெல்லாம் ஜிம்மின் மாற்றாலே இல்லை. என்னை பற்றி உனக்கு தெரியாது? ஆமாம் ஆமாம் சொன்னாங்க. சரி கிளாஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கிளாஸுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜிம்மின்னு அப்படியே உங்களை தான் ஏதாவது வம்பெழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் கடுப்பாக இருக்குது. அப்போ ஒரு வழியாக காலேஜும் முடிஞ்சு விட்டா போதும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை விட்ட அடுத்த செகண்டில் பேக் எடுத்துகிட்டு குடு 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 குடுன்னு ஓடிட்டீங்க. ஜிம்மின் பார்த்துக்க அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே பின்னாடியே வராரு. உங்கள் பின்னாடி தான் நீங்கள் என்ட்ரன்ஸில் உங்கள் அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜிம்மினும் இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்க அம்மா ஜிம்மினோட காது பிடிச்சி திருகிட்டு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கேன்டீனில் சாப்பிடாத, அங்கே சாப்பாடு நல்லா இருக்காது, உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னால் கேட்குறியாடா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மதியம் அங்கே சாப்பிட்றேன்ல. நான் உனக்கு இங்கே மதியம் லஞ்சே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நீ அதை கொண்டு போகாமல் நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி காதை பயங்கரமாக திருகுறாங்க. மாமா வலிக்குதுமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அங்கே கத்துறாரு. இப்போது ஜிம்மினோட அம்மா, இங்கே பாரு, நாளைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், ஒழுங்கு மரியாதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சையும் கொண்டு போகிற, புரியுதா? சரிம்மா காது வலிக்குது தெரியுமா? அப்போ அவங்க அம்மா சரி நான் காஃபி போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மினும் காஃபி வாங்கி அப்படியே சிப் பண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா, ஜிம்மின் சொல்லுமா, பக்கத்து வீட்டில் புதுசாக வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கடா. ஓ சரி இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு உன்னோட காலேஜ் தானா? ஓ அப்படியா, சரி. ஆமாம் என்ன இயர்? அந்த பிள்ளை செகண்ட் இயர்னு சொல்லிச்சு. ஓ செகண்ட் இயரா? ஆமாம். அந்த பொண்ணோட பேர் என்ன? ஒயன். என்னது ஒயனா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் அப்படியே பார்க்குறாரு. ஒருவேளை அந்த ஒயனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவள் பார்க்க எப்படிமா இருந்தா? அவள் ரொம்ப க்யூட்டாக இருந்தா தெரியுமா, ரொம்ப இன்னசென்ட். அதுவும் இல்லாமல் என்கிட்டலாம் நல்லா பேசினா தெரியுமா. நீ எல்லாம் நான் பேசினேன்னா உனக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஆனால் நான் பேசும்போது அப்படியே அட்மையர் பண்ணி அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா தெரியுமா. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினோட அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னசென்டா, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே காஃபி குடிச்சிட்டு நேராக அவர் ரூமுக்கு தான் போகிறாங்க. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு வேளை அந்த ஒயனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜிமினா, ஒயனுங்கிற பேர் வச்சுட்டு அவன் மட்டும்தான் இருக்காளா என்ன? ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, லூஸை மாதிரி அவன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பால்கனி வழியாக ஷிஃப்ட் ஆன அந்த வீடை தான் பார்க்குறாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் தான் அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு பைப் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஓ நிஜமாவே இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி உங்கள் தங்கச்சி பைப் மேலே காலை வச்சுட்டு அப்படியே நிற்கிறா. கொஞ்ச நேரமாக தண்ணி வரல. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் அப்படியே மூஞ்சிக்கு நேராக வச்சு பார்க்குறீங்க. அவள் காலை எடுத்துட்டா. தண்ணி வந்த ஃபோர்ஸில் உங்கள் ஃபேஸு உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தண்ணி அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் தங்கச்சி பின்னாடி இருந்து சிரிச்சிட்ருக்கா. சூப்பர் டி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. உங்களுக்குன்னா ரூஹி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்திட்டு ஓடுறீங்க அந்த பைப்பை வச்சுக்கிட்டு. அந்த பைப் வச்சு அவளை ஃபேஸ்லேயும் தண்ணி அடிக்கிறீங்க. அவள் என்னடா அந்த பைப்பை வாங்கி உங்கள் ஃபேஸ் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அப்படி நினச்சி விட்டுட்டா. ப்ளீஸ் டி, அம்மா திட்டிட போகிறாங்கடி, தயவு செஞ்சு விட்டுறி அப்படி சொல்லிட்டு அங்கே கடந்து ஒரு அலம்பு பண்ணுறீங்க. ஜிம்மின் இதெல்லாம் பார்த்து அப்படியே அட்மையர் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போது உள்ளே இருந்து உங்கள் அம்மா வயான் ரூஹி அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்து தான். 2 பேரும் அப்படி ஸ்டன் ஆகிட்டீங்க. உங்கள் தங்கச்சி கூட அவ்வளோ தண்ணி படலை. தங்கச்சி அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே ஓடிட்டா. உங்களால் வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வெட்டாயிட்டீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் நிற்கிறீங்க.
ஐயோ அம்மா இப்போ வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் வந்து இதை நோட் பண்ணுறாங்க. அப்படியே சரி போய் நம்ம வேலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அந்த பைப்பெல்லாம் இறங்கி அந்த ரூமை நோக்கி தான் வராங்க. இங்கே நீங்கள் உள்ள ஐயோ அம்மா தான் நினைக்கிறேன், ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. அதை கேட்டதுமே ஆமாம் 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 நான் ஒன்றும் இல்லைம்மா ப்ளீஸ்மா என்ன அடிச்சிடாதம்மா ப்ளீஸ்மா எல்லாமே ரூஹி தான் பண்ணேன், நான் வேணும்லாம் நினைக்கல, அவன் தான் என் மேலே தண்ணி ஊற்றினா இதுக்குள்ள என் மேலே தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலபலன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன வயன் அம்மானா அவ்வளோ பயமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன மேல் சவுண்ட் அப்படி சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின்னு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஜிம்மின் நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டு, என்னது இது? என்னதுன்னா அதான் கேட்குறேன், என்ன புரியல. அப்படியே உங்கள் காது கிட்ட வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுற அப்படின்னா உள்ள டார்க் கலர் இன்னவேர் தான் போடுவியா வயன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் காது கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பீங்க, உள்ளே வந்து ரெட் கலர் இன்னவியர் போட்டிருந்துருப்பீங்க. அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வெளில தெரியுது. டக்குன்னு உங்கள் உடம்பு அப்படியே ஹைட் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து ஹிப்போட அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கே தெரியல, உன்னை யார் இப்படி நிற்க சொன்னா? நான் என் வீட்டில் நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீங்கள் இப்படி இங்கே வந்தீங்க, இங்கேருந்து போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தள்ளிவிட பார்க்குறீங்க. ஜிம்மின் இன்னும் அவங்கள க்ளோஸாக இழுத்து வச்சுட்டு அவங்க நெக்கில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. என்னடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற, இப்படி இழுக்குது, இங்கேருந்து போயிடுங்க, அம்மா வந்துடுவாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் அதெல்லாம் கண்டுக்கலையே. அப்படியே அவங்க ஹிப்பில் கை வச்சு அப்படியே பார்க்குறாரு. அது வந்து ஸ்ட்ரக்சராக அப்படியே வளைவாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஹே என்னடி ஸ்ட்ரக்சராக இருக்கு, ஆனால் காலையில் பார்க்கும்போது ஃபுல் டிஷர்ட்டோட ஃபுல் கவரில் வந்த பார்க்கவே செமையாக இருக்கேடி அப்படிங்கிற மாதிரி அவங்க காது கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜிம்மின் வீடு, ஜிம்மின் வீடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் உங்கள் 2 கையை அப்படியே வாலோட லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி வெட்டாக இருந்திருப்பீங்கல்ல, அந்த டிஷர்ட் உங்கள் ஸ்கின்னோட அப்படியே ஒட்டி போயிருக்கு. அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. அவருக்கு ஏதோ மாதிரி இருக்கு. ஜிம்மின் வீடு, ஜிம்மின் வீடு, ஜிம்மின் நீ எப்படி வந்த வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்கள் கிட்ட வராரு. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய் அப்படியே டைப் அடிக்குது. ஜிம்மின் அப்படி உங்கள் லிப்ஸை தான் பார்க்குறாரு. ஆல்ரெடி வெட்டாகி உங்கள் லிப்ஸில் சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் இருக்குது. அதை பார்த்ததுமே அவருக்கு லைட்டாக டெம்ப்ட் ஆகுது. அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து 2 பேர்கிட்ட எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் உங்கள் கூட அப்படியே உங்களை நசுக்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாரு. ப்ளீஸ் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுகிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்கள் அவரோட லிப்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ஜிம்மின் அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு. ஒரு கை உங்கள் 2 கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட உங்கள் லிப்ஸை ஹோல்ட் பண்ணி இன்னொரு கை உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் ஆகுது. உங்களுக்கு நான் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிம்மின் அப்படியே கிஸை பிரேக் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சுடி, செம்ம ட்ரக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நீங்கள் கண் கலங்கி நிற்கிறீங்க. ஜிம்மின் என்ன பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஏன்டி அழுகிற? உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? ஆமாம். ஓ உனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ். பட் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை எனக்கு அப்படியே தூக்கிடுச்சுடி.
அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இங்கே பதட்டமாக இருக்குது. அப்படியே ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு வீட்டில் அப்படியே ஓடி போய் உங்கள் ரூமில் போயிட்டீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போய் ஷவர் ஆன் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. இங்கே ஜிமின் பார்த்தா இங்கே தள்ளி விட்டதில் லைட்டாக கீழே விழுந்திருப்பார். அப்போ ஜிமின் எழும்பிட்டு அப்படியே அவரோட லிப்ஸை தொட்டு பார்க்குறாரு. கொஞ்சம் வெட்டாக இருக்குது. கிஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நான் ஏன் இந்த புட்டிக்கு கொடுத்தேன்? அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை. இவ பார்க்க தான் சப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஃபீல் பண்ணும்போது ஸ்ட்ரக்சராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் எப்படி வந்தாரோ அப்படியே அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இங்கே நீங்கள் ஷவரில் உட்காந்துருந்து பயங்கரமாக அழுகிறீங்க. உங்கள் லிப்ஸை தேயின்னு போட்டு தேய்க்கிறீங்க. ஏன் ஜிம்மி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயங்கரமாக ஷவரை ஓப்பன் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெளியில் வந்து அவங்க பெட்டில் அப்படியே படுத்துட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. ஜிம்மின் அப்படியே பால்கனி வழியாக உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களோட ரூம் அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஜிம்மினோட ரூமும் இருக்குது. இது ஜிம்மின் அப்படியே பார்க்கும்போது அவருக்கே ஷாக்காக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் இப்போ தான் உங்கள் ரூம் டோர் ஜன்னலை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அங்கே நீங்கள் ஜன்னல் வழியாக அப்படியே வெளியில் பார்க்குறீங்க. ஜிம்மினோட ரூமில் கர்டன் போட்டுருந்துருப்பாங்க. அது ஓரமாக உங்களை பார்க்குறாரு. ஓ, என் வீட்டு இங்கேருந்து பார்த்தா அவளோட ரூம் அப்படி தெரியுது. செமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் கண்ணாடி வழியாக உங்களை பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு ஓயன், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். ஸோ அதுக்காக நீ அவன்கிட்ட போனேன்னா அவங்ககிட்ட நீ போல்டாக பேச மாட்டேன். ஸோ அதனால் அவன் வந்தானா அவனை அவாய்ட் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில் பேசிகிட்டு இருக்கீங்க. இது பேசுகிறது அப்படியே ஜிம்மினுக்கும் கேட்குது. பிகாஸ் ஏன்னா வீடு கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு, ஓ மேடம் என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா? நீ எப்படி என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மின் நீங்கள் காலேஜ் போகிறது வரைக்கும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு அவரும் கிளம்பி இப்போ காலேஜ் தான் வராங்க. இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. யார் வந்தாலும் திரும்பி பார்த்துறாது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு தலை நிமிராமல் அப்படியே குனிஞ்சே நிற்கிறீங்க. அப்போது உங்கள் பெஞ்ச் முன்னாடி 2 கையை அந்த பெஞ்சில் தாங்குற மாதிரி ஒரு பர்சன் அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஜிம்மின் தான். என்ன புட்டி, நைட்டு தூங்கலையா? கண்ணாலாம் இப்படி சவந்திருக்கு, இல்லை ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ஜிம்மின் பார்த்த உடனே அப்படியே உங்களுக்கு ஜர்க்காகி பின்னாடி போயிட்டீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படுறத பார்த்து விமன் குக்கோட கேங்கில் இருக்க மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே, என்ன புட்டி எங்களை பார்த்து இன்னும் பயம் தீரலையா என்ன? அதுவும் என்ன ஜிம்மினை பார்த்து இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. அப்போது நீங்கள் போய் உட்காருங்கடா, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? படிக்கிறதுக்கு தான். ஏன்னா நீ தான் டாப் ஸ்டூடெண்ட் ஆச்சே. ஸோ எனக்கு கொஞ்சம் சொல்லிதா, நானும் கற்றுக்குறேன். இல்லை நான் சொல்லித்தர மாட்டேன். எனக்கு சொல்லித்தான்னு சொன்னேன். எனக்கு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் அழுக போகிறீங்க. அழுகாதான் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய்ஸ் அப்படி பிடிக்கிறாரு. கையெடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முடியாது, நான் என் கையெடுக்கணும், ப்ளீஸ் கையெடு அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் பர்வர்ட் மாதிரி பண்ணாத. என்ன பர்வர்ட்டா? ஆமாம், நான் பர்வர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே விமன் குக்கோட கேங்கெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லைல்ல, அதாண்டா எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழும்பிட்டு மேம் சொல்லுவேன், ரெஸ்ட் ரூம் மேம், கோ
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்க. இதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மேம் ஐ வாண்ட் டு கோ அம் ரெஸ்ட் ரூம் மேம். அப்போ ஜிமினை அப்படியே அந்த விமென்கோ கேங் பார்க்குது. இவன் போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே உங்கள் பின்னாடி தான் வராரு. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே அழுகுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின், இந்த கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், நீ இங்கே என்ன பண்ணுற? நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். எதுக்கு நீ இப்போ அழுகுற? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்? என்னை விடு, நான் போயிடுறேன், நான் இந்த காலேஜை விட்டே போயிடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. ஜிமின் அப்படி உங்கள் கையை அப்படியே பிடிச்சி இழுத்து, ஏய் என்ன விட்டு போயிடுவியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் விட்டு போவேன்னு சொல்லு. நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்களே, நான் எப்படி இங்கே இருப்பேன், ப்ளீஸ் போங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உதறி பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை வாலோட லாக் பண்ணிட்டு, ஹேய் ஏன் தெரியலடி, நேற்று ஒரு ட்ரக் கொடுத்திய, அந்த ட்ரக்லேருந்து அந்த ட்ரக்குக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ட்ரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் லிப்ஸை அப்படியே தம் ஃபிங்கரால் ரப் பண்ணுறாரு. ஜிமின் கையாடு, அதில் தப்பு. தப்பா? யார் சொன்னா தப்பு? அதெல்லாம் இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்துக்கிட்டு அவர் அப்படியே லைட்டாக ஸ்மக் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் லிப்ஸை அப்படியே ஹாஷாக கிஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவனை ஷோல்டரில் அப்படி தள்ளதுக்கு பார்க்குறீங்க, பட் உங்களால் முடியல. அவன் உங்களை அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சி வச்சுருக்கான். இன்னொரு கை அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டு கிட்ட போகுது. உங்களுக்கு அப்படியே கண்ணில் டியோஸ் வருது. ஜெமின் விடு, ஜெமின் ப்ளீஸ் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. அவர் அவங்க லிப்ஸ் கேப்சர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதனால் உங்களால் ரொம்ப பேச முடியல. அவரோட கை அப்படியே அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ளே ஆகுது. நீங்கள் ஜிமினுக்கு பலார்னு ஒன்று போடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஜிமின், உனக்கு மனசாச்சியே இல்லையா? இவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கிஸ் பண்ணியிருப்பேன். கண்டு இடத்துலலாம் கை வைக்கிறேன், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் ரெண்டு காதையும் அப்படியே பொத்திட்டு அப்படியே கீழே உட்காடுறீங்க. நீங்கள் இப்படிலாம் நீங்கள் இப்படி பண்ணுறத பார்த்து ஜிமினுக்கு பயமாக இருக்குது. ஹே ஒயன், என்னாச்சு உனக்கு? ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வர பார்க்குறேன். வேணாம் கிட்ட வராத, எனக்கு பயமாக இருக்குது, கிட்ட வராத ப்ளீஸ், என்ன கிட்ட வராத அப்படின்னு மாதிரி நீங்கள் ஜிமினை பார்த்து பயப்படுறீங்க. ஜிமினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்னை பார்த்து பயப்படுறாளா அப்படிங்கிற மாதிரி. ஹே நான் எதுவும் பண்ணலடி, நான் ஒன்றும் பண்ணல, இங்கே பாரு ஒயன், இங்கே பாரு, நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லை ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு, ப்ளீஸ் போ இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த அழுகிறீங்க. ஜிமினுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே சோகமாக அவரோட கிளாஸுக்கு போகிறாரு. விமென்கோ கேங்கில் இருக்கவங்கலாம் ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்கான். ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்கு, ஜிமின் என்னடா என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை ஜங்குக், ஷைனியும் லியாவையும் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போக சொல்ல. ஏன், எதுக்கு? சொல்லடா, நான் அவங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அதே மாதிரி சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் இப்போ கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் தான் போகிறாங்க. சரிடா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ ஒயின் பின்னாடி தானே போன? ஆமாம், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜிமின் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். என்னடா பண்ணி வச்சுருக்க? ஏன் நீ அப்படி பண்ண? நீ எந்த ஒரு பொண்ணுங்ககிட்டே நீ இந்த மாதிரி பண்ண மாட்டியே, என்னாச்சு உனக்கு? எனக்கு தெரியலடா, அவளை பார்க்கும்போது எனக்கு இது பண்ணணும்னு தோணுது. அப்போ தேவம், ஜிமின் நீ ஒயனை லவ் பண்ணுறியா?
லவ்வா? ம். எனக்கு தெரிலடா. அவகிட்ட எனக்கு தெரியல, நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அப்போ தயம், எனக்கு என்னமோ நீ லவ் பண்ணுறேன்னு தோணுது. பிகாஸ் அன்றைக்கி அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தல, அப்போவே நீ அவளை ஒரு மாதிரி பார்த்த. அவள் கண்ணில் லஸ்ட்லாம், உன் கண்ணில் லஸ்ட்லாம் தெரியல, வேறு என்னமோ நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். ஜிமின் அப்படியே தயாங்க தான் பார்க்குறான். என்ன ஃபீல் பண்ண? சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு யோசிச்சுட்ருக்கான். இப்போ இந்த சைடு பார்த்தா லியாவும் ஷைனியும் ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்துட்டாங்க. அங்கே நீ ஒரு ஓரத்தில் நீஸை ஹக் பண்ணிவிட்டு அப்படி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இதை பார்த்ததும் லியாவுக்கும் ஷைனிக்கும் ஒன்றும் புரியலை. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. யாரோ வராங்கன்னு தெரிஞ்சதுமே அவள் அப்படியே குனிஞ்சிக்கிறா. ஒயன் அப்படின்னு சொல்கிற ஷோல்டரில் கை வைக்கும்போது, என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் பண்ணல, நீ ஓகே தானே அப்படி சொல்லிட்டு வயனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. வயன் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க. என்ன ஆச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் உங்கள் வேலையிலேருந்து வருது. நீங்கள் ஜிம்மினை பற்றி வாயை கூட திறக்கலை, அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலை, அப்படியே பயந்து ஏறி உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ சரி வா கிளாஸ் ரூம் போகலாம். இல்லை நான் கிளாஸ் ரூம் வரல. என்னாச்சு, நீ ஓகே தானே? நான் ஓகே தான். அப்போ ஏன் கிளாஸ் ரூம் வர மாட்டேன்னு சொல்கிறேன்? இல்லை அது சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலும் வயன் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நாங்கள் கூட இருக்கோம், நீ எங்களை ஒரு ஃப்ரெண்டாக பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்னன்னு தெரில, அவளுக்கு டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே லியாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறீங்க. லியாவுக்கு ஒன்றும் புரியல. நீ ஓகே தானா, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவுமே ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜிம்மின் ஏதாச்சும் இருக்காரானான்னு சொல்லிட்டு உங்கள் பெஞ்சில் தான் பார்க்குறீங்க. பட் ஜிம்மின் உங்கள் பெஞ்சில் இல்லை, அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் ஒரு ஓரத்தில் போய் அப்படியே நீங்கள் வரதை தான் பார்க்குறான். அவன் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அவனை பார்த்ததுமே அப்படியே தலையை குனிச்சிக்கிட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் பெஞ்சில் ஏறி உட்காந்து அப்படியே குனிஞ்சே இருக்கிறீங்க, நிமிர்ந்து கூட பார்க்கல. லியாவும் ஷைனியும் அப்படியே ஜங்குக் அவன்கிட்ட வந்துட்டு, என்னாச்சுன்னு தெரிலடா, நான் போகும்போது ரொம்ப அழுதுட்டு இருந்தா, என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தயாங் அப்படிங்கிற மாதிரி ஷைனி சொல்கிறா. அப்போது தயாங்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணா? ஸ்டார்டிங்லேயே தெரியல அவர் ரொம்ப பயந்த சுபாவம்னு, அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணா? எனக்கு என்னமோ அவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணுறான்னா இப்படியே பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லியாக்கெலாம் இங்கே கோவம் வருது. சரி நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் காம் டவுன் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பண்ணல, மதியம் சாப்பிட கூட போகலை. ஜிம்மின் உங்களை தான் அப்படியே பார்க்குறாரு, அவரும் சாப்பிட போகல. நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ஒரு ஓரத்தில் அப்படியே இருக்கிறாங்க. இப்போது ஈவினிங்கும் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அம்மா, வயன் என்னாச்சுடி? அம்மா என்னாச்சு உனக்கு, ஏன் அமைதியாக இருக்க? இல்லாட்டா ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பியே? ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி நிறைய படிக்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் தலை வலிக்குது. ஓ அப்படியாம்மா, சரி ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க தங்கச்சியும் பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. உங்கள் தங்கச்சி அவங்கள பார்த்ததுங்க, வயன் என்னடி மூஞ்சி இஞ்சி தீனி இது குரங்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை, எனக்கு தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ பெருசாக வாங்கி கட்டியிருக்க போல். இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சமாளிக்கிறீங்க. உங்கள் தங்கச்சிக்கு புரியுது, ஏன்னா
இந்த மாதிரி ஏதாவது சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் திட்டுவீங்க. பட் இப்போ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஆனதுமே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க, ரொம்ப தலை வலிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக காஃபி போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரூமுக்கு தான் வரா. ஒயன் ஒயன் அப்படிங்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கா. நீங்கள் என்னடி என்னாச்சு, உனக்கு நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையாக சொல்ல, நீ நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். இப்போ என்ன உனக்கு, அழுகிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை அப்படியே இன்னொரு கீ இருக்கும், அந்த கீ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரா. வயன் அழுகிறியா? அழுகலை. என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படி கட் பண்ணி பார்க்குறா. என்னடி இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் ஆகலை, யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறீங்க, நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன் என்னாச்சுடி, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி அழுகிற, நல்லா தானே இருக்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்கள் வாயிலேருந்து எதுவுமே வரல, சொல்லு என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியல, அழுகணும்னு தோணுது, அதான் அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மாவும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்கள் அழுகதை பார்த்துட்டு, ஏன் என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு, ஏன் அழுகிறா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தலை வலிக்குது, அதுதான். ரொம்ப தலை வலிக்குதாம்மா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் அம்மா கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் ஒன்றும் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓ அவளுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னால், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அதனால தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே காரை விட்டு அப்படியே அமைதியாக இறங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் அவங்களோட பால்கனியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஜிமினுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே, அவன் என்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்கள் 2 டேஸாக காலேஜுக்கு போகவே இல்லை. ஜிமினும் காலேஜுக்கு போவார், நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு அவர் பால்கனி வழியாக உங்கள் ரூமை தான் பார்ப்பார். ஜன்னல் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 2 டேஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு இருந்தாலும் பயமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு தைரியத்தை வர வச்சு நீங்கள் போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் யாராச்சும் உங்ககிட்ட வழியாக போனாலே நீங்கள் அப்படியே ஜர்க்காகி கொஞ்சம் பின்னாடி போகிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் நோட் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை நான் ரொம்ப மென்டலி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவர் உங்களை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ் போகுது. ஜிம்மினும் கிளாஸஸ் வராங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்தா லைட்டாக பயப்படுறீங்க. பட் ஜிமின் உங்களை எந்த ஒரு வம்பும் பண்ணாமல் அப்படியே அவர் அமைதியாக அந்த லாஸ்ட்டு சீட்டில் போய் உட்காந்துருவார். இங்கே லியாவும் ஷைனியும் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஜங்குக்கும் தயாங்கும் உங்ககிட்ட நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தயாங்க்கு புரியுது ஜிமின் வயனை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸும் போகுது. உங்களுக்கும் புரியுது ஜிமின் நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டீங்க. உங்கள் வீட்டில் ஒரு நாள் ஜிமினோட அம்மா சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்களும் தான் கவுச்சில் உட்காந்து உங்கள் அம்மா ஜிமினோட அம்மா பேசுகிறதே அப்படியே பேசி சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஜிமினோட அம்மா, எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, முன்னாடியெல்லாம் என்ன வாயின்னு தெரியுமா, இப்போ எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறான், ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்க பசங்கள்லாம் ரொம்ப மோசங்க, அவன் சரியாக சாப்பிட்றதும் இல்லை, சாப்பாடு கொண்டு போனால் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள், இந்த ஏஜில் இதெல்லாம் நார்மல் தான் ஆண்டி, சில பேருக்கு சில டிப்ரெஷன்லாம் இருக்கும், எனக்கெல்லாம் ஃப்யூச்சர் நினச்சி பயங்கரமான டிப்ரெஷன் தெரியுமா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆண்டிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க.
உனக்கு என்னம்மா டிப்ரெஷன்? ஃப்யூச்சர் நினச்சி நீ எதுக்கு டிப்ரெஷன் ஆகுற? ஆமாம், பின்ன நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். என்ன தான் படித்தாலுமே வீட்டில் எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை சைக்கோவாக இருந்தால், ஒரு வேளை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவனா இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னசெண்டாக கேட்குறீங்க. அப்போது ஜிம்மினோட அம்மா, ஏன்டி தங்கம் இப்படியெல்லாம் யோசிக்கிற? அப்போல்லாம் வரவே மாட்டான். உனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமான, ரொம்ப க்யூட்டாக, உனக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்ப நல்லா பார்த்துக்கிற பையன் தான் உனக்கு வரப்போகிறான். கவலையே படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே அப்படி பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரோட பாண்டிங் வேறு லெவலில் இருக்குது. ரூஹி கூட அந்த ஆண்டி கூட ரொம்ப பேச மாட்டா. பட் ஆனால் நீங்கள் அந்த ஆண்டி கூட பயங்கர கம்பெனி. இப்போது அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்கள் அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி. ஸோ நீங்கள் 4 பேர் தான், சும்மா ஒரு கேக் வாங்கி அதை கட் பண்ணி நீங்கள் 4 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஒயன்மா பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கேக் கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய பீஸ் கேக்கை வெட்டி அவங்க ஒரு பாக்ஸில் வச்சு அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ரூஹி இருவன் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ரூஹி வரா. நீங்கள் ரூஹியை தான் பார்க்குறீங்க. ரூஹி, ஏன்டி என்ன அப்படி பார்க்குற? அம்மா ஒரு சின்ன வேலை சொன்னாலே நீ பண்ண மாட்ட, இதுக்கிடையில் நீ அங்கே வரேன்னு சொல்கிற? அதிசயமாக இருக்கே, நீ இப்படியெல்லாம் பண்ண ஆளே கிடையாது. ஆமாம், நான் பண்ணுற ஆள்லாம் கிடையாது தான். பட்டு அந்த ஆண்டி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்கள்ல, அவங்களோட பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஸோ அதனால தான் அந்த பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான். அதானே பார்த்தேன். சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸை வந்து ரூஹி கையில் கொடுக்குறீங்க. ரூஹி, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் சும்மா வந்து பார்க்கறதுக்கு மட்டும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போது நீங்களும் என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த ஆண்டி வீட்டுக்கு தான் போகிறீங்க. காலிங் பெல் ரூஹி தான் ப்ரெஸ் பண்ணுறா. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆண்டி தான் வராங்க. ரூஹி, ஓயன், இன்னும் அதிசயமாக இருக்கு, வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படி உள்ளே போகிறீங்க. அப்போ ஆண்டி, என்ன அதிசயமாக இருக்குது, 2 பேரும் வந்திருக்கீங்க, வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இது வரைக்கும் வரல, ஆனால் இப்போ வந்திருக்கேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, இன்றைக்கி அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி, ஸோ கேக் வெட்டியிருந்தோம், அதனால தான் அவங்களுக்கும் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா? என்னப்பா, எங்களையும் கூப்பிட்ருக்கலாம்ல, நாங்களும் வந்து விஷ் பண்ணியிருப்போம்ல. இல்லை ஆண்டி, அது சரி அதெல்லாம் விடு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி அவங்க அதை எடுக்கவா இது எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள் தானே சிரிச்சுக்கிட்டு, ஆண்டி எல்லாம் வேண்டாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், உங்ககிட்ட இது கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன டக்குன்னு போகிற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் என் பையனெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ இல்லை ஆண்டி, அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும், அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழும்ப போகிறீங்க. அப்போது ரூஹி உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு, ஐயோ ஆண்டி, எங்களுக்கு இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. நீங்கள் அப்படி கேவலமாக பார்க்குறீங்க. திருந்தாத ஜென்மமே அப்படிங்கிற மாதிரி அவள் வெக்கமே இல்லாமல் சிரிச்சிக்கினே இருக்கிறா. அப்போது அந்த ஆண்டியும் சிரிச்சுக்கிட்டே மேலே போய் ஜிம்மினை கூப்பிட்றாங்க. அப்போது ஜிம்மின் பால்கனி வழியாக உங்கள் ரூமை தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஜிம்மினோட டோரை நாக் பண்ணிவிட்டு, ஜிமின் மா என்னம்மா? ஜிமின் என்னம்மா? நம்ம வீட்டுக்கு 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. யாருமா புதுசாக கெஸ்டெல்லாம் வர்றது? வந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் கூப்பிடாதீங்கம்மா. பக்கத்து வீட்டு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா யார் அந்த பக்கத்து வீட்டில் 2 பொண்ணுங்க இருப்பாங்களே அவங்களா? ஆமாம், அந்த பிள்ளைங்க தான். எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆனிவர்சரியா, ஸோ அதனால் கேக் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் வந்திருக்காங்களா? ஆமாம், ஏன்? ஒன்றும் இல்லைம்மா. சரி வா. இல்லை நான் வரல. ஏன்? இல்லைம்மா நான் வரலம்மா. ஏன்டா, ஏன்ம்மா? ப்ளீஸ்மா நான் வரல, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, நான் எதுவும் பண்ணல, நான் ஒன்றும் வரமாட்டேன். இல்லை கேட்டாச்சுன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிம்மா. ஜிம்மினோட அம்மா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தாம்மா இருக்கேன். எனக்கு என்னமோ அப்படி தெரிலையேடா.
கொஞ்ச நாளாக நானும் பார்க்குறேன், ஏதோ பித்து பிடிச்சவன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற. நல்லா தானே இருக்க? நல்லா தாம்மா இருக்கிறேன். என்னமோ சரியில்லை. சரி கீழே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அப்படியே கீழே போகிறாங்க. இங்கே மேலே ஜிம்மின்னு என் வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன கொடுமை இது. அவளை பார்க்கணுன்னு நினச்சேன், பட் இப்போ என் வீட்டுக்கே வந்திருக்கா. பட் என்னால் அவளை ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, அங்கே ஜிம்மினோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது ஜிம்மின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இதோட நான் இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். ஆக்சுவலி டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போனதுனால இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட அடுத்த பார்ட் சீக்கிரமாக வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக OT7 டைப்ஸ் ஆஃப் லவ்க்கும் OT7 ஹார்ட் வைப்ஸ் ஆஃப் லவ்க்கும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, until stay healthy and stay happy. Bye, Damis. Bye.